ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோட் படம் ரிவ்யூ பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இந்த மூவிக்கு. ஏன்னா விஜயோட கடைசி படம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் மூவிக்கு ரொம்ப ஹைப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதிலே பார்த்தீங்கன்னா கோட் மூவிக்கு தான் அந்தளவுக்கு ஹைப் இருக்குது. படம் எப்படி இருக்குது என்னன்றதை ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் கைஸ். இந்த டீமுக்கெல்லாம் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயராம், அதாவது மலையாள ஆக்டரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் மலையாளம் நார்த் சைட்லேருந்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது இந்த படம். ஓகேங்களா? கதை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கிலே வராங்க விஜய்க்கு பையன் இருக்கான், ஒரு குழந்த ஸ்னேகாவும். பார்த்திங்கன்னா இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு 400 கூட எடுத்திருக்காங்க. சிம்பிள் கான்செப்ட் தான் கைஸ். பட் ஆனால் இவங்க டிஃபிகல்ட்டாக போய் ரொம்ப இதாக எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும், ஃபைட் சீனு. அதில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஹெலிகாப்டர் எட்டுன்னு வந்து ட்ரெயின் மேலே எடுத்துகிறாங்க. இட் இஸ் ரொம்பவே ரேர். இதெல்லாம் ஹாலிவுட் படத்தில் கூட பார்க்க முடியாது. டாம் க்ரூஸ் கூட அப்படியேப்பட்ட இதில் நடித்தார். பட் அவராலையும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் பட் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் போய் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்றதை தெரியும். ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க இந்த மூவிக்கு. ஏன்னா பண்ணிங்கன்னா அது வந்து திருப்திப்படுத்தாது. ஏன்னா நிறைய ரிவ்யூவில் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் ரெகுலர் ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? 1 or 2 more கூட பார்க்கலாம். படம் வந்து ஓரளவுக்கு ஒருத்தர் நீங்கள் டிக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஒருத்தர். ஏன்னா விஜய்கோசரம் பார்க்கலாம். படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்லோவாக போகும். பட் ஆனால் நார்மலாக தான் போகும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் ஆக்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் வந்து டபுள் ரோல்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ட்விஸ்ட்டாக இல்லையா, படம் எப்படி இருக்குது, எனக்கு ஃபுல் டீட்டெயிலையும் பார்க்கலாம் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க காய்ஸ். பார்த்திங்கன்னா கோட்டு வந்து 400 கோர்ஸ், கிட்டத்தட்ட 400 கோடிக்கு மேலே பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. கல்பாத்தியா கௌரவம் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் எடுத்திருக்காங்க காய்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. முக்கியமாக விஜய், அப்புறம் ஸ்னேகா, லைலா, பிரபுதேவா, அப்படி பார்த்திங்கன்னா பிரசாந்த், மோகன், எஸ்கே கூட ஒரு சிங்கிள் ஷாட்டுக்கு வருவார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாசாக்கும் படம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. பார்த்திங்கன்னா போக தான் தெரியும் அதோட இது. ஓகேங்களா? படம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்டில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் எல்லாம் யூரேனியம் நினைக்கிறாங்க. பட் யூரேனியம் மட்டும் அதை போயிட்டு விஜய் எடுக்க போகிறாரு. அது ஆக்சுவலாக விஜயகாந்த் வந்து ஃபஸ்ட் ரோலில் வர மாதிரி இருக்கும். விஜயகாந்தோட மாஸ்க் இருக்கிற மாதிரி ஏஐயில் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கலாம். மேபி இவங்க டெக்னிக்கலி இஷ்யூ பண்ணி கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. அது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப இது. பட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப எடுத்துன்னு போகாதீங்க. ஃபேமிலியோடு போகிறீங்கன்னா ஓகே. சிங்கிளாக போனீங்கன்னா நான் ஃபோன்லாம் பார்த்துன்னு தான் இருந்தோம். ரொம்பவே ஓகேங்களா? அந்த இதுலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது. மோகன் தான் இதில் மெயின் வில்லன் வராரு. விஜயோட பையனே இதில் வில்லனாகவும் வராங்க. ட்விஸ்ட்டு இருக்கலாம். பட் ஆனால் இந்தளவுக்கு இருக்குமானா வாய்ப்பு கிடையாது. மோகன், அதாவது இவங்க ஹெலிபேட்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயை காப்பாற்றிட்டு போகும்போது அங்கே ட்ரெயின் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் அவங்க ராக்கெட் லான்ச்சர் விடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ட்ரெயினில் மோகனோட ஃபேமிலி எல்லாமே இறந்துடுறாங்க. பேபி, அப்புறம் ஒய்ஃபு எல்லாமே இறந்துருவாங்க. அதனோட ரிவெஞ்சாக தான் விஜய் பையனை அதாவது கடத்தி அவனே ட்ரெயின் பண்ணி இவங்க ஃபேமிலி இவங்களே கொள்ள வைக்கிறது தான் இது ஒரு கடை. இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அது கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுறா படத்தில் வர மாதிரி ஒரு சீன் வரும். சுறா படத்தில் அந்த இது பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி நடக்காத ஒன்று. அதே மாதிரி ஒரு பைக் ஓட்டு போயிருப்பாங்க. அது எங்கன்னா டெரர்ஸில் டாப்பில் ஆடியன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு மேலே டாப்பில் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகனும் அப்பாவும் பைக்கில் போவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் எடுக்கலாம். பட் ஆனால் இந்தளவுக்கு எடுத்திங்கன்னா நல்லா இருக்காதுன்னு ஓப்பனாகவே தெரியுது. வெங்கட் பிரபு வந்து விஜய்க்கு அவசரம் பண்ணியிருக்காங்க. விஜய் இதை வாரண்டியாக கேட்டு பண்ணியிருக்காங்களான்னு தெரில. பட் ஆனால் இது கொஞ்சம் ஓவர்கம் இது தான். அதே மாதிரி டைலாக்லாம் என் வெயிட்டிங், அப்புறம் அந்த பூமரை போடுறது, இதெல்லாம் அகைன் மூவியில் நடிச்சிட்டே வராங்க. ஒரு பூஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நெக்னேசி பண்ணோம். ஓகேங்களா? பட் ஆனால் மூவி ஒர்த்துன்னு சொல்லலாம். ஓகே. பட் இது ஐபிஎல்லை வச்சு எடுத்திருக்காங்க. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா பாம் வச்சு இது பண்ணுற மாதிரி. ஓகே. ஃபஸ்ட்டு எதனால் பாம் வைக்கிறாங்கன்னே அவங்க சொல்லலை. ஏன்னா விஜயோட ஃபேமிலியும் மோகனுக்கும் தான் ரிவெஞ்சு. பட் ஆனால் இவங்க ஐபிஎல் நடக்கிற இடத்துக்கு எட்டு போகிறாங்க பாம் வைக்கிறன்ற மாதிரி.
இதில கதை ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்காது. சும்மா ஆக்டர்ஸ்க்கோரம் இவங்களுக்கோசரம் இவங்க ஹைப் ஏத்திக்கிட்டாங்க. இந்த படம் இப்படி இருக்கும், அந்த படம் அதாவது ஹாலிவுட் படத்தில ம் டாம் குரூஸ் படம்லாம் வரும். நீங்க ஆக்சுவலா பார்த்துருப்பீங்க. அது மாரி சீனெல்லாம் எங்க கார்ல ட்ரேஸ் பண்றது, அப்புறம் நெறைய பைக் ரேஸ் இது மாரிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காய்ஸ். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலா போங்க, என்ஜாய் பண்ணுங்க. நார்மல் விஜய் மூவின்னு கூட பார்த்துட்டு போலாம். ஓகேங்களா? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சாங்ஸ் நல்லா இருக்கு. அதே மாரி இந்த நடுவுல சின்ன சின்ன விஜய் ஆக்டிங் அந்த சின்ன வயசு ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா எதனால எப்படி அவங்க ரிவெஞ்ச் எடுக்குறாங்க அப்படின்றது, இது எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு நெனச்சிருப்பாங்க. பட் ஆனா இது ரொம்ப ஒரு பழைய பழைய மாடலா தான் இருக்கும். நீங்க ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க. ஏன்னா என்னால இதுக்கு மேல அதில எதுவும் பெருசா சொல்ல விருப்பல. ம். எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ஓரளவுக்கு ஸ்னேகாவும் அவங்களும் போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இதா காமெடி ஃபைட்டு அது இதுன்னு இந்த கார் சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அவ்வளோதான். அதுவும் அந்த பின்னாடி சுட்டுட்டு வருவாங்க. அவன் கால் டாக்ஸில போய் நிப்பாரு விஜயும், அவங்க ஸ்னேகாவும் வயித்துல கர்ப்பமாப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா பையன் இருப்பான். பின்னாடி 2 AK-47 சுட்டு வருவானுங்க. ஆக்சுவலா AK-47 ஏதோ ஒரு கன்ல. அவ்வளோ பெரிய காருக்கு ஒரு சின்ன இது கூட ஆகாதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அவன் கண்ண மூடி சுட்டா கூட கண்ணாடி கிளாஸ் உடையும். இதெல்லாம் நம்பவே முடியல. சரி என்ன பண்ணுறது, எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்து தான் ஆகணும் நம்ம. விஜய்க்கோசரம் பார்க்கலாம் உண்மையா சொல்லணும்னா. நீங்க வெங்கட் பிரபுக்கோசரம் பார்க்குறீங்களோ இல்லையோ, அதே மாரி பிரேம்ஜி ஓரளவுக்கு இது பண்ணுகிறாரு. இந்த மங்காத்தா டீம்ல இருக்கிற ஒரு 2, 3 பேர ரோல் இதில அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னே புரியல. கொஞ்சம் ஆனா மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நான் சொல்ல விரும்பல. படம் அப்புறமா இதாயிடும். நீங்க மறக்காம போய் தியேட்டருக்கு பாருங்க. அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கோசரம் பார்க்கலாம். கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க. மத்தபடி ஓகே தான். நீங்க டிக்கெட்டு காசுக்குன்றத விட அதுக்கு மேலயே ஓகே. 2, 3 டைம் பார்க்கலாம். முக்கியமா விஜயகாந்துக்கோசரம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் பார்க்கலாம். ஏன்னா அவரு மறைஞ்சிட்டாங்க. விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா, ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய இதுன்னு சொல்லிக்கலாம். ஓகே காய்ஸ். மீண்டும் நம்ம வேற ஒரு வேல பார்க்கலாம். பை பை. சி யூ.